அது மிகப்பெரிய பெயர் பெற்ற இன்ஜினியரிங் காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பரபரப்பா நடந்துட்டு இருந்தாங்க. எங்கடா போறாங்கன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அவங்க காலேஜ்ல கான்வெகேஷன் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு தான் எல்லாரும் பிஸியா ஓடிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், சீஃப் கெஸ்ட் வந்தாச்சு, எல்லாம் அவங்க பிளேஸ்ல வந்து உட்காருங்க அப்படின்னு மைக்ல அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சு. அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு சீஃப் கெஸ்ட் பிளேஸ்ல உட்கார்ந்திருந்தா ஆதிரா, தி ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட் இன் சென்னை. சென்னை மட்டும் இல்லைங்க, ஓவரால் தமிழ்நாடு, இந்தியா, ஏன் இன்டர்நேஷனல் லெவல்ல கூட மேடம் எமர்ஜென்சிக்கு உடனே அப்பாயின்மெண்ட் தர அளவுக்கு கைராசியான டாக்டர், மிக சிறந்த மகப்பேறு மருத்துவர். ஒரு டெலிவரி கூட ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. ஈவன் குழந்தை இல்லாதவங்க கூட அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கன்சீவ் ஆயிடுவாங்கன்னு ராசியான டாக்டர். பெரிய பேரு. அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்கள்ல சுவாரஸ்யத்தோட பார்த்துட்டு இருந்தா ஆதிரா. அப்போ திடீர்னு அந்த காலேஜ் பிரின்சிபல், எக்ஸ்கியூஸ் மீ மேம், மீட் மிஸ்டர் தீரன் என்று சொன்னதும் அந்த பெயரில் சட்டென நிமிர்ந்து பார்த்தவள் ஒரு கணம் உறைந்து போனாள். யார லைஃப் டைம்ல இனி பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சாலோ, யார் இருக்கிற பக்கம் கூட திரும்பவே கூடாதுன்னு நினைச்சாலோ அவனேதான் தன் கண் முன்னாடி கம்பீரமாக காக்கி யூனிஃபார்ம்ல நின்னுட்டு இருக்கான் தீரன். இன்னும் அவள் அதிர்ச்சியிலிருந்து விலகாததை கண்டவனின் உதடுகள் ஒரு ஏளன சிரிப்பில் வளைந்தது. அவனுக்கும் அவளை பார்த்ததும் அதிர்ச்சிதான். இருந்தாலும் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு, நைஸ் டு மீட் யூ டாக்டர் ஆதிரா என்று கைகளை குலுக்க தன் கரங்களை நீட்டினான். இவனால மட்டும் எப்படி இவ்ளோ கேஷுவலா இருக்க முடிஞ்சது? என்னால முடியலையே என்று நடுங்கும் கரங்களை அவன் முன் நீட்டினாள் ஆதிரா. அவளை ஒரு கணம் கூர்ந்து பார்த்த தீரன் அவள் கரங்களை பார்த்து நடுங்கும் அவள் பட்டு கரங்களை அழுந்த பற்றினான். திரும்பவும் அவள் உலகம் ஃப்ரீஸ் ஆனது போல ஆகியது. அவனாகவே அவள் கரங்களை எடுத்துக்கொள்ள, எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்ற பிரின்சிபலின் குரலில் தான் தன்னிலை அடைந்தவள் எஸ் என்று அவரிடம் திரும்பினாள். இவரு மிஸ்டர் தீரன், டிசி என்று சொல்ல அவளும் சிறு புன்னகை மட்டும் சிந்தியபடி தலையசைத்தாள் மரியாதைக்காக. தன் மனம் இரும்பாக உறுதியாகிவிட்டது என்று நினைத்திருக்க அவனை பார்த்ததும் இந்த தடுமாற்றம் ஏன்? தான் அந்த அளவுக்கு வீக்காகவா இருக்கிறோம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் ஆதிரா. கடந்த 3 ஆண்டுகளாக பல வழிகளை கடந்து வந்துவிட்டாள். மனம் பழையதிலிருந்து வெளிவந்துவிட்டது என்று நினைத்திருக்க அவனின் இந்த ஒரு சந்திப்பு அவளின் அந்த உறுதியை ஆட்டம் காண வைத்திருந்தது. ஆனால் இந்த சலனம் எதுவும் இல்லாமல் கம்பீரமாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான் தீரன். அவனுக்கு என்ன பார்த்ததுல எந்த ஒரு அதிர்ச்சியோ சந்தோஷமோ கோபம் கூட இல்லையா? அந்த அளவுக்கு என்ன வெறுத்துட்டானா, இல்ல என்ன யாருன்னே தெரியாத மாதிரி அவாய்ட் பண்றானா என்று ஆதிராவின் மனதில் பல கேள்விகள் சுனாமியாய் எழுந்து கொண்டிருந்தது. கேள்விகள் மட்டுமல்ல, நினைவுகளும் தான். அதன் பிறகு கான்வெகேஷன் ப்ரோக்ராம் துவங்க தீரனையும் ஆதிராவையும் பற்றி இன்ட்ரோ கொடுத்துவிட்டு மாணவர்களுக்கு கான்வெகேஷன் ப்ரோக்ராமை துவங்கி வைக்க எல்லாவற்றையும் செயற்கைத்தனமாக செய்து கொண்டிருந்தாள் ஆதிரா. ஆனால் அவள் பார்வை அவன் மீதுதான் இருந்தது. ஆனால் தீரனோ அவள் இருக்கும் பக்கம் கூட திரும்பவில்லை. உண்மையாகவே இவன் தீரன் தானா என்ற சந்தேகமே வந்துவிட்டது ஆதிராவிற்கு. அவனின் இந்த பாராமுகமும் நிராகரிப்பும் அவளுக்கு வலித்தது. சொல்ல போனால் அவள்தான் அவன் மீது கோபம் கொள்ள வேண்டும். மீண்டும் பழைய நினைவுகள் எல்லாம் ஒரு கணம் வந்து போனது. நினைக்க கூடாது என்று அதையே தான் அவள் 3 வருடங்களாக நினைத்து கொண்டிருக்கிறாள். அழகான நேரம், அதையும் நீதான் கொடுத்தாய். அழியாத சோகம், அதையும் நீதான் கொடுத்தாய். இந்த பாடல் வரிகள் அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதற்கு பொருத்தமாக தீரன் இருப்பதாக நினைத்தாள். என் மனசை கொண்டுட்டு அவன் நல்லா தானே இருக்கான், நான் மட்டும் இதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கணும்? எப்பயாவது என் நினைப்பு உங்களுக்கு வரும் அப்படின்னு எத்தனையோ முறை யோசிச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன பக்கத்துல பார்த்தும் அவன் எந்த ஒரு சலனமுமே இல்லாம இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. அவன் வாழ்க்கையில மட்டும் இல்ல, அவன் மனசுல இருந்தும் நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்னு. நான் எதுக்கு பைத்தியக்காரத்தனமா அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? உன்னால முடியும்னா என்னாலையும் முடியும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் இவ்வளவு நேரம் தவிப்புடன் இருந்த தவிப்பும் மறைந்து கம்பீரமாய் நிமிர்ந்து அமர்ந்தாள். சில மாணவர்களுக்கு தீரன் கான்வெகேஷன் செய்து வைத்தான். பின்னர் ஆதிரா செய்தாள். இருவரும் பட்டம் வழங்கி முடித்து இருவரையும் பேச அழைத்தார்கள். தீரன் பேசினான். இங்க எல்லாம் கோஎடா இருக்கீங்க, நமக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனா இந்த ஏஜ்ல சலனம் மாதிரி சில விஷயங்கள், அதாவது பாசிங் கிளவுட்ஸ் வந்து போகும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். லவ் இதெல்லாம் இந்த டைம்ல வரும், வராம இருக்க முடியாது. நானும் அதெல்லாம் கடந்து வந்தவன் தான். லவ்ல ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சிலரோட வெற்றிக்கு பின்னாடி காதல் தோல்விகளும் இருக்கும். நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் ஒருவேளை அப்ப என்னோட ட்ரீமை விட வேற சில விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருந்தா இன்னைக்கு இப்படி உங்க முன்னாடி நின்னு இருக்க மாட்டேன். அது ஜஸ்ட் லஸ்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்ததும்
இன்னைக்கு என்னுடைய ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லாவே போகுது என்று அவன் கூற முகத்தில் குளிர்ந்த நீரை யாரோ வாரி இறைத்தது போல இருந்தது ஆதிராவிற்கு. அந்த அதிர்ச்சி விலகாமல் அவள் இன்னும் அவன் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்தாள். லஸ்டா, வெறும் லஸ்டா? 3 வருஷமா எப்பவும் என் மனசு அரிச்சிட்டு இருக்க இந்த வேதனை லஸ்ட் தானா? எப்படி சொல்ல முடிஞ்சது அவனால? ஈஸியா சொல்லிட்டான். அப்போ அவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பானோ இது லஸ்ட்னு? ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன்ல தான் என் கூட பழகுனானா? நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள். தன்னை சமன் செய்து கொண்டவள் தகவல் கேட்பது போல கேட்டுக்கொண்டிருந்தாள். அவன் பேசி முடித்ததும் அவளை பேச அழைத்தார்கள். இன்னமும் அவன் பார்வையில் அவள் மீது ஒரு அந்நிய தன்மையுடன் தான் தெரிந்தது. இப்போது அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை ஆதிரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று அவள் கேட்க மாணவர்கள் அனைவரும் யா குட் மேம் என்று கோரஸாக கத்தினார்கள். சார் சொன்னதெல்லாம் சரிதான். ஆமா, அது வெறும் ஒரு லஸ்ட் தான். நாம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோங்கிறது முக்கியம். அவர் சொன்ன மாதிரி நிறைய லவ் ஃபெயிலியர் இருக்கும் இல்லையா? நானும் அந்த மாதிரி கடந்து வந்தவதான். நாம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் அதை விட முக்கியம். சிலர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நாம என்ன பண்ணணும்? நமக்கு அந்த வழிகளை தந்தவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பாங்க. நாம தான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட் கூட பண்ணி லைஃபே முடிஞ்சு போயிருக்கு. நாம ஏன் அதெல்லாம் நினைச்சு ஒரி பண்ணணும்? ஒரு சிறந்த பழிவாங்குற விஷயம் என்ன தெரியுமா? யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. நம்ம வாழ்க்கையில நாம முன்னேறதுதான் அவங்களுக்கு நாம கொடுக்கற சிறந்த பதிலடி. நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ண தைரியம் வேணும். அதுக்குன்னு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைச்சிட்டு மட்டும் இருந்தா போதாது. We have to work on that. Never run behind anyone. Just run behind your dreams. என்றாள் ஆதிரா. அனைவரும் பலமாக கரங்கள் தட்டினார்கள். அவள் பேசி முடித்தவள் மறந்தும் கூட தீரனின் முகத்தை திரும்பி பார்க்கவில்லை. அவளுடைய இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டாள். ஃபங்க்ஷன் முடித்து ஒரு சின்ன பார்ட்டி மட்டும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு பஃபே சிஸ்டம் போல. அவள் தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர பார்க்க நாட் பேட், பரவாயில்ல, இன்னும் உன்னுடைய பேச்சு திறமை மட்டும் குறையவே இல்ல, அப்படியேதான் இருக்குல்ல, பேசி பேசி ஆட்களை மயக்கிறது என்ற குத்தலான தீரனின் குரலில்தான் கோபமாக திரும்பி அவனை பார்த்தாள் ஆதிரா. நக்கலாக அவளை பார்த்து கொண்டிருந்தான் தீரன்.